ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் எவ்ரிஷ் ஹியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் அஜெண்டா இன் ஒலிம்பிக்ஸ் அண்ட் இன்விசிபிள் சீரீஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்பலை. அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மீடியா, இப்போ உள்ள மீடியா எல்ஜிபிடிக்யூவை ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய வேல. நான் நினச்சேன் அப்போ சின்ன சின்னதாக அங்கே ஒரு சீன் வச்சுருப்பாங்க, ஏன்னா சின்ன சின்னதாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு 100% சொல்ல முடியும் எஜமானத்தனம் கேபிட்டலிஸ்டிக் மீடியா இந்த எல்ஜிபிடிக்யூவை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா தரப்பான உரிமையும் எல்லா மக்களுக்கு கிடைக்கணும். இது எல்லா நாடுகளும் பண்ணணும். ஆனால் இப்போ உள்ள இந்த மீடியா பார்த்தீங்கன்னா இந்த அஜெண்டாவை உள்ள செலுத்துறாங்க, அதாவது திணிக்கிறாங்க அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி. இந்த வருஷத்துல உள்ள ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமோனியில கூட இந்த அஜெண்டாவை ஃபுல்லாவே உள்ள வச்சிருப்பாங்க. கடைசியில ஒரு ஹால்ஸ்மேன் அந்த ஃபயரை குறுக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது இந்த ஹார்ஸ்மேன் ஆஃப் டெத், இந்த அப்பாக்லிப்ஸ்ல வரக்கூடிய அந்த ஹார்ஸ்மேன் தானே. இயேசு நாட இருக்க இந்த லாஸ்ட் சப்பரை இவங்க ரெப்ளிகேட் பண்ணதா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஹால்ஸ்மேன் என்ன இவங்க சொல்லணும்னு நினைக்காங்க. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸோட இந்த ஓப்பனிங் செரமோனி டைரக்டர் என்ன சொல்லணும்னு நினைச்சிருக்காருன்னா, சிம்பாலிக்கலி என்ன சொல்லணும்னு நினைச்சிருக்காருன்னா இப்போ இருக்கிற அந்த வே அழிஞ்சு புதுசா ஒரு வே உருவாகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ. இப்போ நம்ம வரலாறை பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் தான் நம்ம வீட்டில் உள்ள பழக்க வழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்தியாவில் பிராமணா இருக்கட்டும், வெஸ்டர்னில் இந்த அரிஸ்டோக்ராட்ஸு, யூதரு, ஜூ, இவங்க எல்லாமே ஆண் ஆதிக்கம் உள்ளவங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஆண் ஆதிக்கம் மாற்றி நம்ம வீட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க, முறை எல்லாமே உள்ள வச்சாங்க. இது நல்லதா கெட்டதானா இதுக்கு டிபேட் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. முந்தி உள்ளவரோட இப்போ அந்த எஜமானத்தனம், அந்த கேபிட்டலிஸ்டிக் எஜமான்ஸ் எல்லாமே ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி, மீடியா இன் ஜெனரல். ஸோ அவங்க இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றணும்னு பார்க்காங்க. இது நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கலாம், கார்ட்டூன் ஷோஸு, டிவி சீரீஸ், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த அஜெண்டா உள்ள வச்சு நம்மளை அதுக்கு ஏற்றபடி மாற்றி அவங்க லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்காங்க. இப்போ நம்ம இன்விசிபிள் கார்ட்டூன் சீரீஸுக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் கார்ட்டூன். அதாவது நான் இதுக்கு சீசன் 1 பார்க்கும்போது 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அந்த ஜஸ்டிஸ் லீக், சூப்பர்மேன், பேட்மேனுக்கு நெகட்டிவ் ஷேட், அவங்க நெகட்டிவ் சைடை இந்த சீரீஸ் காணிக்கும் தான் இதை நான் அப்போ பார்த்தேன். இப்போ லேட்டஸ்டா இப்போ சீசன் 2 பார்க்கும்போது சீசன் 2 எபிசோடு 4 இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இது அது இல்லை அப்படின்னு. இப்போ இந்த ஜஸ்டிஸ் லீக், சூப்பர்மேன் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சைடில் உண்டு. சூப்பர்மேனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு பேர் ஜோசப் கிளார்க் கெண்ட். அவர் ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டரில் ஜேர்னலிஸ்டாக இருக்காரு. இதெல்லாம் சைடில் தான் உண்டு. மெயினாக இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு இந்த பொது வாழ்க்கையில் அவங்க பண்ணுற விஷயம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இந்த இன்விசிபிள் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் தான் இவங்க காணிக்காங்க. இந்த எபிசோட் 4ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்னி மேன் வாழ்க்கையை வெறுத்து யூனிவர்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பூச்சி ஏலியன்ஸு கூட போய் வாழுவார். வாழும்போது அங்கே உள்ள அந்த பூச்சி ராணிக்கிட்ட காடல் குடும்பம் நடத்திட்டு அங்கேயே இருப்பார். ஸோ நம்ம இன்விசிபிள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இன்விசிபிளுக்கு அப்போ அந்த ஆம்னி மேன் அங்கே ஒரு தனி குடும்பத்தோட இருப்பார். அப்புறம் தான் நம்ம ஆம்னி மேன் சொல்லுவார், இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அரேஞ்ச் மேரேஜை வச்சு பார்க்கணும். இப்போ ஆம்னி மேனே சொல்லுவார், அவருக்கு அந்த ஏலியன் ஸ்பீஷீஸ் படி பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்பீஷீஸ் கூட தான் ப்ரீட் பண்ண முடியும் ஹியூமன்ஸை மாதிரி. அது அவரே சொல்லுவார், இந்த பூச்சிங்க கூட எல்லாமே ப்ரீட் பண்ண முடியாதுன்னு. இதை நம்ம அரேஞ்ச் மேரேஜ் கூட ஒத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆம்னி மேன் அங்கே உள்ள பூச்சிங்களுள்ள ராணிக கூட சேர்ந்து குழந்தையும் பெற்றிருப்பாரு. ஸோ அந்த அந்த இன்விசிபிளுக்கு ஸ்டெப் மாமும் இன்விசிபிள் பேசும்போது இந்த பூச்சிக்கு அந்த ராணி சொல்லுவா, நாங்கள் எங்கள் அந்த கிங்டத்தில் எங்களுக்கு மக்களில் நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பேர் வைக்க மாட்டோம். ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைகளையே நாங்கள் பேரை சூஸ் பண்ண விடுவோம்னு. இந்த டைலாகை கேட்கும்போது தான் எனக்கு இது அது இல்லை அப்படின்னு தோணுச்சு.
ஸோ இதை வச்சு அப்புறம் நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா எபிசோடும் அப்புறமா பார்த்த எல்லா எபிசோடையுமே வந்து இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எல்ஜிபிடிக்யூ சீரீஸ். மறைமுகமாத்து அந்த எண்ணங்களை வந்து உனக்குள்ள வந்து செலுத்தக்கூடிய சீரீஸ் தான் வந்து இது. இந்த ஆம்னி மேனுக்கு ஏலியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே கடமை உணர்ச்சியோடையே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காதல்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதை மாதிரி ஒரு கடமை உணர்ச்சியில் வந்து தான் இன்விசிபிளுக்கு அம்மா வந்து ஆம்னி மேன் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ். இந்த பூச்சிங்களுக்கு ராணியை கல்யாணம் பண்ணது தான் வந்து ஆம்னி மேன் உண்மையில காதலில் பண்ணாரு. அப்படி வந்து இந்த ஃபிலிம் வந்து காணிச்சிருக்கு. ஃபிலிம் இல்லை, இந்த சீரீஸ் வந்து காணிச்சிருக்கு. இதே எபிசோட் 4ல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண் பெண் உறவு, இந்த மேரேஜ், இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே வந்து காப்பி, இவங்க எல்லாமே டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் வந்து நாங்கள் தான். அதாவது ஒரிஜினல் இந்த உண்மையான இந்த ஒரிஜினல் ஹியூமன்ஸ் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ தான் அப்படின்னு வந்து காணிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து மாலர் ட்வின்ஸ்னு 2 கேரக்டர் வந்து இந்த இன்விசிபிள் சீரீஸ்ல இருந்து இருக்காங்க. 2 பேருமே வில்லன்ஸ். இவங்க 2 பேருமே மாறி மாறி வந்து நீ குளோனு நான் குளோனு வந்து சொல்லித்தே வந்து இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து உருவம் வந்து வித்தியாசமாயிரும். அவனுக்கு உருவம் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஒரு சைடு மட்டும். உடனே வந்து அவனுக்கு தெரிஞ்சு போகும் வந்து அவன் தான் வந்து ஒரிஜினல்னு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளோன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரிஜினலை வந்து கொன்னுரும். அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா வந்து இந்த குளோனு, அதாவது ஒரே மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறவங்க, இந்த ஆண் பெண் உறவு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே குளோனு. உண்மையில வந்து வித்தியாசமா இருக்கவங்க, அவங்க உருவத்துல இருந்து அவங்க பண்ற எல்லாமே வித்தியாசம் இருக்கவங்க தான் வந்து ஒரிஜினல். இந்த எல்ஜிபிடிக்கு வரா வந்து ஒரிஜினல் தான் அவங்க சொல்லுறாங்க. இப்போ வந்து இவங்க பொது வாழ்க்கையில இருந்து ரொம்ப வெளியே போனா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸையும் வந்து இவங்களால வந்து கேப்சர் பண்ண முடியாது. இவங்க வந்து பொது வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்விசிபிளுக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ வந்து அவளுக்கு புருஷன் பிள்ளைய தாண்டி வந்து வேற ஒன்றுத்தையுமே அவ நினைக்கல. அவ வந்து அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம். ஆனால் அவளுக்கு கணவரான அந்த ஆம்னிமன் பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கைலாம் இது, வெளியே போய் அவன் என்ன பண்ணுவான்னு ஒன்றுமே தெரியல. ஸோ அதை வந்து காணிச்சு வந்து அவளுக்கு ஆம்னி மேனுக்கு பொண்டாட்டி நம்ம இன்விசிபிளுக்கு அம்மா வந்து அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்குற மாதிரிலாம் வந்து காணிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து வேணும்னே வந்து உள்ள வச்சிருக்காங்க. இன்விசிபிளுக்கு அம்மா வந்து இந்த பையனுக்கு வந்து பேரை வந்து வச்சிருவாரு. அவங்க வந்து வெயிட் பண்ணல இந்த பையன் வளர்ந்து அவனுக்குன்னு ஒரு பேரை வந்து தேர்ந்தெடுப்பான்னு. இந்த கேரக்டர் வந்து பொது சமூகத்துக்கு கூட கனெக்ட் பண்ண ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த மார்ஸ்ல வந்து இந்த மார்ஷியன்ஸ் அங்க உள்ள ஏலியன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து வித்தியாசமா தெரியணும்னு ஒரு ஏலியன் வந்து பூமிக்கு வந்து வரும், அது வித்தியாசமா தெரியணும்னு. இந்த அமெரிக்கன் மிலிட்ரியை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வாழ்க்கையை நீங்க எப்படி வந்து தேர்ந்தெடுக்கலாம், எனக்கு மெமரிஸை நீங்க எப்படி அங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் வந்து போகும். கடைசியில தெரிய வரும் வந்து எல்லாமே ஃபார் அ கிரேட்டர் குட்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்று போகும். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே சாவுற ஒருத்தையும் சாவாத ஒரு வயசான ஆளும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதுவும் வந்து ஒரு சைடு வந்து போவோம். இருக்கலே ரொம்ப இந்த கடுப்பேற்ற ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா உரிமையுமே வந்து கொடுத்துடணும்னு வந்து இந்த சீரீஸில் வந்து காணிச்சிருப்பாங்க. இது வந்து யூரோப்பியன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆச்சு. இந்த எல்ஜிபிடிக்யூ வந்து ஒரு மார்ச்சிங் பண்ணி வந்து அவங்க போகும்போது வந்து ஒரு பெரேடில் போகும்போது வந்து நாங்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வேண்டி வரோம் அப்படின்னு வந்து பாடிட்டே வந்து போகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த எல்ஜிபிடிக்யூக்கு வந்து குழந்தை வந்து பெக்க வந்து முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து வேற இருக்கு, நல்லா ஆண் பெண் உறவுலேருந்து பிறக்கிற ஒரு குழந்தைய தான் வந்து அவங்களால வந்து மாற்றி வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டு வந்து இவங்க போவாங்க. இது வந்து இந்த அமெரிக்கன் யூரோப்பியன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு இஷ்யூ வந்து ஆச்சு. இந்த சீரீஸ்ல வந்து என்ன காணிச்சிருக்காங்கன்னா வந்து இந்த வித்தியாசமான குழந்தைங்க அவங்களுக்கு அறிவு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு ஏற்றபடி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து கொடுத்துடணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து இந்த சீரீஸ்ல வந்து காணிச்சிருக்காங்க. ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஒரு சூப்பர் ஹீரோயின். இவளுக்கு இவ அப்பா அம்மாவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. இவளுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து இவளுக்கு மைண்ட்ல என்னெல்லாம் ஓடுதுன்னு அவங்களுக்கு ஒரு புரிதலே வந்து கிடையாது. இப்போ இவளுக்கு அப்பா அம்மாவுக்கு உண்மையான பிள்ளையும் இவ கிடையாது. இவ வந்து எப்படியோ அந்த குடும்பத்துல வந்து சேர்ந்தா. இன்விசிபிளுக்கு ஸ்டெப்பு பிரதரும் வந்து அப்படிதான். ஏன்னா இன்விசிபிளுக்கு ஸ்டெப்பு மதருக்கு வந்து இந்த பிள்ளைய வந்து வளர்க்க முடியாது. ஏன்னா அவ வந்து சீக்கிரமா வந்து இறந்து போயிடுவா. ஸோ வந்து இந்த பிள்ளை வந்து இந்த பூமிக்கு வந்து இன்விசிபிளுக்கு அம்மா தான் இந்த பிள்ளைய வந்து வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த இன்விசிபிளுக்கு அம்மாவுக்கு தான் வந்து எல்லாமே தெரியும் இந்த பிள்ளைய பத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2
சின்ன பிள்ளைகள், அதாவது உருவம் படி தான் அவங்க சின்னவங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடல்ட்டோட ரொம்ப அறிவு உள்ளவங்க. கேர்ஸ்னாலேயோ டெக்னாலஜினாலேயோ வந்து அவங்க வந்து குழந்தை மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து முடிவு எடுத்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து காணிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸில் வந்து இந்த அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸில் உள்ள கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் 2 குழந்தைங்க பஞ்சல் மாதிரி வந்து ஒரு 2 செகண்டுக்கு வந்து ஒரு சீனை வந்து காணிச்சிருப்பாங்க. இதை ஏன் அவங்க காணிக்கான்னா வந்து அவங்க வந்து சப்கான்ஷியஸ்லி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுறாங்க. குழந்தைங்க எல்லாம் இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டு, அவங்க 10 வயசுக்கு கீழே வந்து அவங்களால முடிவு எடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஐடென்டிட்டி, அவங்களுக்கு பேரை அவங்களே வந்து முடிவு எடுக்கலாம். அவங்க வந்து மேன் ஆர் ஃபீமேல் அதுவும் அவங்களே முடிவு எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து உள்ள வந்து பூத்துறாங்க, திணிக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல வந்து நாய் ஆகணும்னு ஆசைப்படலாம், எது வேணாலும் ஆகணும்னு ஆசைப்படலாம். அப்படி ஆசைப்பட்ட உடனே பேரண்ட்ஸ் ஆத்து அதாவது அடல்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த முடிவுக்கு வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது அவங்க வாழ்க்கைன்னு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டுக்குள்ள வந்து இது வந்து போகுது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து இப்போ பழைய காலத்தில் பார்ப்போம். பழைய காலத்தில் வந்து ஏபிசிடி வந்து அப்போ உள்ள வயசான ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து ஏபிசிடி வந்து படிக்கு. அப்போ அந்த காலத்தில் உள்ள ஆளுங்க வந்து நினச்சிருப்பாங்க, நம்ம பிள்ளை வந்து ஏபிசிடி படிச்சுட்டு பாரு எவ்வளோ அறிவாளி. அதே மாதிரி தான் இப்போ வந்து குழந்தைங்க வந்து கோடிங் வந்து படிக்கும். கோடிங் படித்து கம்ப்யூட்டர்லையும் வந்து சும்மா போகிறோம். அதை வச்சுட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து முடிவு எடுக்க முடியும், அதுங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து முட்டாள்தனம். இந்த வில்ட்ரமைட்ஸ் ஏலியன்ஸுக்கு வந்து அவங்க தான் இந்த யூனிவர்ஸ்லேயே பலசாலினால வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினச்சி அவங்க வந்து இந்த நல்லது கெட்டு எடுன்னு வந்து மறந்து அவங்க பண்ணுறது எல்லாமே நல்லதுன்னே வந்து நினச்சிட்டு வந்து இருக்காங்க. சீசன் 2ல வந்து இன்னொரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அறிவால வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லது கெட்டது எடுன்னு வந்து மறந்துடும். நம்ம இந்த சீரீஸ்ல வந்து இந்த ராக்ஸ்னு வந்து ஒரு கோலையான ஒரு ஹீரோ வந்து இருக்கு. அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒருக்க உலகத்தை காப்பாற்றணும்னா அவனுக்கு மண்ட கோளாறு ஆயும் கூட வந்து அவன் வந்து ரொம்ப வந்து அப்படி ரொம்ப வந்து ஓவரா வந்தா எல்லாரும் காப்பாற்றணும் அப்படி போய் கடைசியில் அவனை திருப்பி வந்து நார்மல் செல்ஃபு கொண்டு வந்த மாதிரி எல்லாம் வந்து சீனை வந்து வச்சிருக்காங்க. இந்த சீரீஸ்ல வந்து நம்ம எனிமி ஏலியன்ஸ் வந்து அதாவது இந்த வில்ட்ரமைட்ஸ் வந்து ஆண் ஆதிக்கம் உள்ளவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க, ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. இண்டிவிஜுவலி அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எப்போவுமே கடமை உணர்ச்சியோடையே இருப்பாங்க. இந்த வில்ட்ரமைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆண் ஏலியனும் பார்த்தீங்கன்னா வந்து மீசையை வச்சுட்டு இருக்கும். மீசையை வச்சாரம் ஆம்பளை அந்த மாதிரி மீசை வச்சுட்டு முறுக்கிட்டு தான் வந்து எல்லா ஏலியன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் மூலியமாத்தி என்ன சொல்லுறாங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஆண் ஆதிக்கம் உள்ள சமூகம் இப்போ இருக்கிற சமூகத்தை வந்து இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த எல்ஜிபிடிக்கு வந்து அட்டாக் கண்டு பண்ணுது. இப்போ ஒருத்தன் தனிப்பட்ட விஷயத்துல மாறலான்னா வந்து அது தனிப்பட்ட உரிமையில வந்து சேரும். அதுக்குள்ள நான் போகல, ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் உரிமை. ஆனா கம்பெனி அவங்க லாபத்துக்கு வேண்டி எல்லாரையும் மாத்தணும்னு பார்க்காங்க, அது வந்து தப்பு. அதுக்கு எதிராக வந்து எல்லாருமே குரல் கொடுக்கணும். அதை தான் வந்து நான் இந்த வீடியோல வந்து நான் வந்து ஸ்ட்ராங்லி வந்து சொல்லுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.